நடைபெற்று முடிந்த 16வது ஜொகூர் மாநில தேர்தலில் தேசிய முன்னணியை பிரதிநிதித்து போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் மஇகா வெற்றி பெற்றது. ஜொகூர் மாநிலம் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் மஇகா புதிய மாற்றத்தை நோக்கி பயணிப்பதை இது காட்டுவதாக பெர்லிங் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கமலா, கஹாங் மற்றும் புக்கிட் பாத்து ஆகிய தொகுதிகளை தற்காத்து போட்டியிட்ட அதே வேளையில் தெங்காரோ தொகுதியை அம்னோவுடன் மாற்றிக்கொண்டு பெர்லிங் தொகுதியிலும் போட்டியிட்ட மஇகா அந்நான்கு தொகுதியிலும் தனது வெற்றியை பதிவு செய்தது. தாந்திரி எஸ் ஏ விக்னேஸ்வரனுக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர் தலைமையில் தான் 4 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தலைமையில் தான் ஒரு இந்தியர் இந்த மெஜாரிட்டி டவுன்ஸ் ஏரியாவில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன குறிப்பிட்டதுன்னா அவர் தலைமையில் மஇகா ஒரு புது மாற்றத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஜோர் மலையும் சரி, நேஷனலும் சரி. ஸோ அந்த மாற்றத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காங்க தான்ஸ்ரீ. இதனிடையே அதிக சீனர்கள் வசிக்கும் தொகுதியில் களமிறங்கிய தமக்கு அனைத்து இனமும் ஆதரவு தந்து வெற்றி பெற வைத்துள்ளதாக பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதோடு பிரச்சாரத்தின் போது தாம் முன்னிறுத்திய பங்ச ஜோஹோர் என்ற கருத்து இதற்கு உறுதுணையாக இருந்துள்ளது என்றும் அவர் நம்புகிறார். சில ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட் ஏரியா சரியா பெரிய இஷ்யூ இருந்த ஏரியாலாம் ஏற்கனவே சரியாக கவனிக்காத ஏரியாலாம் போயிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு நான் பார்க்க போகிறேன். அதே சமயத்தில் யங்ஸ்டர்ஸ் நிறையா ஓட்டு போட்டிருக்கனால அவங்களோட இந்த என்கேஜ்மெண்ட் எப்படி இந்த யங்ஸ்டர்ஸோட என்கேஜ்மெண்ட்டை வெளியே கொண்டு என் கூட என்கேஜ் பண்ணிட்டு அவங்களோட நீட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கு வழியை செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மற்றொரு நிலவரத்தில் தமது தொகுதியின் கீழ் வரும் இந்தியர்கள் அதிகம் வந்து செல்லும் பகுதியான ஜொகூர் பாரு லிட்டில் இந்தியாவிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். இருக்குது மந்திரி பிசா ஏற்கனவே ஒரு மானியம் கொடுத்துருக்காங்க அங்கே லிட்டில் இந்தியா ஏரியாவை மாற்றுறதுக்கு. ஸோ அந்த அடிப்படை இப்போ நாங்கள் இங்கே ஒரு அடூன் சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுனால அந்த ஏரியாவில் லிட்டில் இந்தியாவோட அந்த ஆட்சி அந்த இந்தியரோட பாரம்பரியம் அந்த டிசைன்ஸ் எடுத்துக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நான் செய்வேன். அதே சமயத்தில் அங்கே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டூரிசம் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணால் தான் அங்கே நிறைய பேர் வருவாங்க பாருங்க அங்கே அந்த வரத்துக்கு. அப்போ தான் அந்த கடைகள்லாம் பிஸ்னஸ் இருக்கும். ஸோ அது கிரியேஷன் சேர்த்துக்கும் நான் பிளான் பண்ணுவேன். 16வது ஜொகூர் மாநில தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.